விவசாயிகளே, காந்தர்களுக்கும் உள்ளூர் ரசிகர்களுக்கும் வெளியூர் ரசிகர்களுக்கும் நாடக கலா ரசிகர்களுக்கும் எங்களது மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தின் தரவாகவும் வந்திருக்கூடிய எங்களது கலைஞர் தரவாகவும் நடிகர் தரவாகவும் அதேபோல் நாடகத்தின் அமைப்பாளர்கள் அருமை சகோதரர் செல்வம் அவர் தரவாகவும் அக்கம்படியில் இருந்த கலைமூர்த்தி அவர் தரவாகவும் எனது தரவாகவும் முதல் கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இளம் கடல் வானம் மூன்றெழுத்து மும்மூர்த்திகள் மூன்று அந்த மும்மூர்த்திகளை ஆட்டி படைக்கும் சக்தி மூன்றெழுத்து அம்மாப்பா மூன்றெழுத்து அம்மாப்பா போகம் மூன்றெழுத்து அந்த போகத்தினாலுடையும் சுகம் மூன்றெழுத்து அந்த சுகத்தினால் உண்டாகும் உயிர் மூன்றெழுத்து இந்த உயிர் கொண்டு கொள்ளும் உடல் மூன்றெழுத்து அந்த உடலை ஆட்டி படைக்கும் மனம் மூன்றெழுத்து தமிழ் மூன்றெழுத்து தமிழ் தரும் குரல் மூன்றெழுத்து அந்த குரல் தரும் அறிவு மூன்றெழுத்து பெண்ணை மூன்றெழுத்து பெண்மைக்குரிய கற்பு மூன்றெழுத்து கற்புக்குரிய திண்மை அறிவு மூன்றெழுத்து ஆண்மை மூன்றெழுத்து ஆண்கள் கிருத்தை மூன்றெழுத்து அந்த வித்து தரும் வீரம் மூன்றெழுத்து அந்த வீரமுகம் களம் மூன்றெழுத்து இந்த களத்தில் கிடைக்கும் வெற்றி மூன்றெழுத்து எல்லா வீரர்களும் பொதுவா அன்பு மூன்றெழுத்து அனைவருக்கும் நாங்கள் அனைவரும் சேர்ந்து கூறும் நன்றியும் மூன்று எழுத்துக்களை கூறி எனது பணியை போகிறேன். ஏன்னா ஒரு நாடு நல்லா இருக்கு அப்படின்னா அந்த நாட்டுடைய தலைவர் நல்லா இருந்தா அந்த நாடி நல்லா இருக்குமா, அதே போல ஒரு ஊர் நல்லா இருக்கு அப்படின்னா அந்த ஊர் ஒரு நாட்டாம இப்படி முக்கியத்தவர்கள் நல்லா இருந்தா அந்த ஊரி ரொம்ப சிறப்பா இருக்குமா, அதே போல குடும்பம் குடு இன்பம் என்பது நல்லா இருக்கு அப்படின்னா அந்த குடும்ப தலைவனும் தலைவியும் ஒற்றுமையா இருந்தா அந்த குடும்பமே ரொம்ப சிறப்பா இருக்குமா, அதே போல நாங்க நல்லா இருக்கோம் அப்படின்னா நீங்க எல்லோரும் நல்லா இருக்க வேண்டும். எத்தனை நாடுகள் இருந்தாலும் நம் நாட்டுக்கு அதிகமான சிறப்பு உண்டு. அதிலே குறிப்பாக நம்ம தென்னாட்டுக்கு மிகப்பெரிய சிறப்பே உண்டு. இருக்கக்கூடிய எல்லோரையும் நல்லா இருக்க வேண்டும் என்று வாழ்த்தி வணங்கிதமாக தென்னகமாம் இந்த திருநாட்டிலே என்று கூறி தென்னகமாம் இந்த திருநாட்டில் உடல்மலை கனி வைத்து கனிவாய் தலையில் காவிரி எனும் தமிழிடம் உருவாகி நீட்சி காணாமல் இருக்க சிவசமுத்திர நீட்சி எனும் பேரில் நீண்ட வரலாறாய்
எங்கள் தாளாட்டு கண்ணம் பாடி கடந்து ஆறு தாண்டும் காவிரி பெற்று அகண்டை காவிரியாய் பெற்றவழ்ந்து கருணை காலி செல்லுமிடமெல்லாம் செலுத்தி பேருத்தி கண்டும் கனியாகும் கருணையாய் எல்லோருக்கும் பிள்ளைகளால் பேச வந்த கண்மணியே எங்கள் இதயக்கணி இந்த நாட்டுள்ள ஏழைகளின் தாழ்வு இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழும் நீங்க நல்லதென்று என்னாலும் உங்க பின்னாலே நீங்க நினைச்சதாக நடக்குங்க கண்ண முன்னாலே நீங்க நல்லாவே நாடு முன்னேற இந்த நாட்டில் உள்ள கலைஞர்களின் வாழ்வு முன்னேற இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேற வேண்டும் நீங்க நல்லா இருக்கணும் இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேற
தைக்கலாமே. எதுக்கு தட்ட ஒரு கட்டுப்பாடு இருக்கு தட்ட சந்தோஷம். ஏன்னா ஒரு நாடகம் சிறப்பு அமையும் அப்படின்னா முதல்ல ஒளிபரிக்கு தான் நல்லா இருக்கணும். அருமையான ஒளிபரிக்கு அன்பு அன்பு தானே. அந்த காலத்துல இந்த கடிதம்லாம் எழுதணும்னா அன்பு பண்பு பாசம் நிறைந்த அதெல்லாம் இல்லாம எழுதுவாங்கல்ல. இப்ப அதெல்லாம் இல்லாம போயிடுச்சு. அதனாலே அன்பு அருமையான ஆமா அவ்வளவு நான் லவ் பண்றேன். அன்புக்கு சொல்லவே இல்லை. லவ்வுக்கு வருவது அன்பு தான். சந்தோஷம். அருமையான ஒளிபரிக்கு இரண்டாவது பக்கம் மேளம். நீங்க வந்து பக்கம் மேளம் பக்கம் மேளம் தான். மூன்றாவது நடிகர்கள், நான்காவது ரசிகர்கள். ஒரு நடிகருக்கு முகம்பா கண்ணாடியாருன்னா இந்த ரசிகர்கள் தான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்ம என்னையும் பாக்குறதுக்கு இவ்வளவு பேர் உட்கார்ந்துருக்காங்க. வர பரவாயில்ல, 2 பேர் 3 பேர் உட்கார்ந்து ஊர்ல 4 பேர் உட்கார்ந்துருப்பாங்க. நாடகத்துக்கு காசு கொடுக்குறவங்க உட்கார்ந்துருப்பாங்க. இன்னைக்கு எல்லாரும் பாக்குறவங்க உட்கார்ந்துருக்காங்க. நாடகத்தை முடிப்பாங்க, காசை கொடுத்துட்டு போவோம் அப்படின்னு முன்னாடியே காசு கொடுத்துட்டாங்க. ரொம்ப சிறப்பான இடம். இந்த இடத்தை வைத்து நம்மளுக்கு பெருமையா நம்மளை வைத்து இடத்துக்கு பெருமையான அந்த இடம் தான் நிலையானது. ஒரு மனிதனுடைய வாழ்க்கை நிலையானது அப்படின்னாங்க. அதான் ஆச்சரியம் நான் தானே. கோவில் ஊருடைய ஆலயம் தெல்ல தெரிந்தாருக்கு சிவனி சிவலிங்கம் என்று கூறுவதை போல நம்ம உள்ளங்க பெரிய கோவிலா, இந்த ஊரிடம் வந்து பெரிய ஆலயமா, தெல்லன கற்றவனுக்கு செல்லுமிடம் எல்லாம் சிறப்பு என்று கூறுவதை போல இருக்கக்கூடிய எல்லோரையும் நான் தெய்வமாக மதித்து இதோ இந்த தெய்வம் முன்னாடி என்று வாழ்த்தி வணங்கிடமாக இதோ இந்த தெய்வம் முன்னாடி நான் ஒரே ஒரு புன்னகையில் கண்டீனே பாசமுள்ள பார்வையினை கடவுள் வாழ்கிறான். அவன் கருணை நெஞ்சினிலே கோவில் கொள்கிறான். இதோ முன்னாலே பாசமுள்ள பார்வையினை கடவுள் வாழ்கிறான். அவன் கருணை நெஞ்சினிலே கோவில் கொள்கிறான்.
இருக்கலாமே. நல்லா இல்ல. ஊர் கட்டுப்பாடு. இப்படி இருக்கீங்க. சந்தோஷம். அம்மா தாய்மார்களே நீங்களே எப்படி இருக்கீங்க? சந்தோஷம். அப்படி வியந்து ரசிக்கிறாங்க. அப்படிலாம் கிடையாது. ஏதாவது பாடுறாங்க நம்ம உட்காந்துருக்கோம் அப்படின்னு கத்துறாங்க சீக்கிரம். சந்தோஷம். இருந்தாலும் கண்ணாலை காப்பது போய் காலாலை கேட்பது போய் தீர விசாரிப்பதை பெய்யன்பார்கள். அது போல உள்ளே இருப்பது வழிதானா அல்லது வழியை போல் மாயை ஆராய்ந்து பார்த்தால் சேர நாடு வேலை முடித்து சோழ வடநாடு செலவழித்து பாண்டிய நாடு முத்துளித்தம்பார்கள். இந்த தொண்டை நாடு நல்ல ஆண்டோர்களும் சான்றோர்களும் வைத்து என்று கூறுவார்கள். ஆண்டோர்கள் சான்றோர்கள் அப்படின்னா ஆண்டோர்களும் நல்ல அறிவாளிகளும் சான்றோர்கள் அப்படின்னா அதிகமாக படித்த பண்புள்ள மக்கள் இருக்கக்கூடிய பகுதி. என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில் எங்கேயே எழுந்துவேன் வெளிநாட்டில் ஒழுங்காய் பாடுபடும் ஏற்காட்டில் உயரும் உன் மதிப்பு அயல் நாட்டில் என்று கவிஞன் கூறியது போல நம் நாட்டில் இல்லாத வளங்கள் வேற எந்த நாட்டிலும் கிடையாது. குறிப்பாக நம்ம தமிழ்நாட்டில் ஒரு நாட்டுக்கும் ஒரு விதமான தன்மைகள் இருந்தாலும் இந்த இடம் சிறப்பான இடம். நாளை உள்ள காலகட்டம் ரமேஷ் சொல்லுங்க சுரேஷ். சுரேஷ் பேர மாத்தாடிய சுரேஷ் என்ன சொல்றேன்னா அதாவது இப்ப நம்ம தூங்கும்போதோட காலாடிக்கிட்ட தூங்குற மாதிரி இருக்கு. ஒவ்வொருத்தவங்க காலாட்டம் அப்படி இல்ல இல்லைனாக்க செத்து போயிட்டாங்க ஒண்ணு எரித்து விடுறாங்கப்பா. அதை சொல்றீங்களா? புதப்பால போய் எரித்து விடுறாங்க. காலாடிட்டே படுங்க. கொடுத்ததா கொடுத்தார். அவர் யாருக்காக கொடுத்தார்? கொடுத்ததுக்காக கொடுத்தார். இந்த ஊருக்காக கொடுத்தத ஒரு சில பேர் வச்சுக்கிட்டு கொடுக்கவே மாட்டேங்கிறாங்களே. அதனால கொடுத்ததெல்லாம் கொடுத்தார். அவர் யாருக்காக கொடுத்தார்? ஒருத்தருக்காக கொடுத்தார் இல்லையே ஊருக்காக கொடுத்தார். ஒருத்தருக்காக கொடுத்தார் இல்லையே ஊருக்காக கொடுத்தார். கொடுத்ததெல்லாம் கொடுத்தார். அவர் யாருக்காக கொடுத்தார்? ஒருத்தருக்காக கொடுத்தார் இல்லையே ஊருக்காக கொடுத்தார். ஒருத்தருக்காக கொடுத்தார் இல்லையே ஊருக்காக கொடுத்தார்.
ரசிச்சு கேட்டேன். கொஞ்சம் கொஞ்சமா வருது. ஊர் கட்டுப்பாடு நீங்குது. சந்தோஷம். நாளும் இந்த ரம்யமான மனந்தாள் நம்ம நார்கள் குறித்து நம்மளோடும் அடரா எத்தனை வளர்ந்தோடு கண்ணுக்கு ஒரு வண்ண காட்சிகளும் அதிலும் வளர்ந்து எழுந்து சொன்னோடும் நீரோடைகளும் அதன் இருமரங்கும் வளர்ந்து நின்று பொத்த குழுந்தும் காயா கொன்றை கமகு போன்ற மலர் மரங்களும் முள்ளி மல்லி தெகிலான் போன்ற மணங்கமலும் மலர்கொடிகளும் அதன் அருகிலே அந்திதாய் நிறத்தில் அகழ் விளக்குகள் காத்து தரும் அள்ளிமலை கூட்டங்களும் அதன் இடையிடையே பூங்காரத்தும் இளைஞர் பாடும் வண்டினங்களும் மற்றும் ஆண்கள் மயில்கள் மத்தங்கள் அன்னங்கள் தாரா கடரா என்ன அழகு இந்த இடம்தான் நம்ம நாரதற்குரிய இடம். நாரதற்குரியது இந்த இடமா இருந்தா வள்ளிங்கிற ஒரு பெண்மணி இங்க இருந்தே ஆக வேண்டும். வள்ளிங்கிற ஒரு பெண்மணி இருந்தா சட்டவருமே ஆளுலம் சோ ஆளுலம் சோ என்ற வண்டி இங்கே ஆயுதம் கொண்டிருக்கிறார். வள்ளியுடைய குரலை பத்தியா இந்த பெண்ணுடைய சாரீரங்கள் இனிமையாக இருந்தா சரீரம் எப்படியோ ஒரே ஒரு சின்ன விஷயம் சொல்றேன். சொல்லுங்க. குயில பாத்துக்கலாம். குயில குயில் பார்க்க எப்படி இருக்கும்? என்னை மாதிரி பார்க்க கண்ணங்கிறது அசிங்கமா இருக்கும். ஆனா அவருடைய குரலை கேட்டிருக்கலாம். இனிமையா இருக்கு. மயில பாத்துருக்கலாம். மயில் பார்க்க எப்படி இருக்கும்? அழகா இருக்கு. பார்க்க மயில் அழகா இருக்கும். ஆனா அவருடைய குரலை கேட்டிருக்கலாம். அவளமா இருக்கு. அவ்வளவுமா இருக்கும். அது மாதிரி நீங்க கிளியை பாத்திருக்கீங்களா? கிளியா? கிளி அழகா இருக்கு. அந்த மூக்கு செவப்பா. ஆமா, அது முன்னாடி இருக்கிறதுனால அது உங்களுக்கு தெரியுது. ஆமா, அப்ப கிளியுடைய மூக்கு சிவப்பா இருக்கும். அதுக்கு என்ன தன்மைன்னா உலகத்துல எத்தனை விதமான பறவைகள் இருக்கு. எத்தனை பறவைகள் இருந்தாலும் நம்ம சொல்வதை திருப்பி சொல்லக்கூடிய ஒரே தன்மை எந்த குறைக்கு இருக்குன்னா கிளிக்கு மட்டும்தான். என்ன காரணம்? அது சும்மாவா சொல்லும்? அதை நம்ம சொல்ல வைக்கணும். சொல்றதுன்னா சும்மா எல்லா கிளியும் கீட்டு கீட்டுன்னு அர்த்தம். ஆனா நம்ம சொல்ல வைக்கணும். அப்பதான் சொல்லுவோம். அம்மா அம்மா, அப்பா அப்பா, அண்ணன் அண்ணே, தம்பின தம்பின்னு சொல்லி நம்ம என்ன சொல்றோமோ திருப்பி சொல்லக்கூடிய தன்மை கிளிக்கு இருக்கு. இதுக்கு என்ன பண்ணதுன்னா ஒரு கம்பியை பழுக்க காய வச்சு அது ஒன்று இதுலயே வைக்கணும். நாக்கு இருக்குல்லங்க, நாக்கு. அந்த நாக்கு நாக்குன்னு வச்சாலும் துண்டை விழுந்து வருமா. மேலாக பொடி வச்சு விட்டு அந்த தோலை உரிச்சு எடுத்துட்டோம்னாத்தான் நம்ம சொல்றதை சொல்லும். சும்மா எல்லாம் சொல்லாடாது. மாறி என்னுடைய குரல் பேசுவது கிளியா இல்லை பெண்ணரசி மொழியா கோவில் கொண்டு சிலையா கொத்துமல குடியா இவர்களை வரைத்தால் சிறப்பாகத்தான் இருக்கும். பேசுவது கிளியா இல்லை பெண்ணரசி மொழியா கோவில் கொண்ட பேசுவது கிளியா இல்லை பெண்ணரசி மொழியா பேசுவது கிளியா இல்லை பெண்ணரசி மொழியா பேசுவது கிளியா இல்லை பெண்ணரசி மொழியா பேசுவது கிளியா பெண்ணரசி மொழியா. பேசுவது கிளியா இல்லை பெண்ணரசி மொழியா பேசுவது கிளியா பெண்ணரசி மொழியா.
பேசுவது